மார்க்கண்டேய மகரிஷி கோத்திரத்தில் தர்மியா குடும்பத்தில் மதுரையில் பிறந்த இவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைப்பால் முன்னேறி வந்தவர். இளம் வயதில் தேநீர் கடையில் வேலை பார்த்து கொண்டே சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளியில் இலவச புத்தகம் பெற்று மதிய உணவு உண்டு படிப்பை தொடர்ந்தவர். 1963 ஆண்டில் திண்டுக்கல்லில் வசித்த தனது மாமா அவர்களின் இரும்பு கடையில் வேலைக்கு சேர்ந்த இவர் தனது திறமையினாலும் கடின உழைப்பினாலும் பங்குதாரராக உயர்ந்தவர். நேர்மை, நாணயம், தன்னம்பிக்கை ஆகியவற்றினை மூலதனமாக கொண்டு ஏறக்குறைய 650க்கும் மேற்பட்டவர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கும் இவர் இன்று ஸ்ரீ சிவபாலாஜி ஸ்டீல்ஸ் பிரைவேட் லிமிடெட், பாலவிக்னா வீவிங் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றின் சேர்மனாக உயர்ந்துள்ளார். இந்தியாவின் ஸ்டீல் உற்பத்தியில் முதன்மை நிறுவனமான JSW ஸ்டீல் லிமிடெடின் முதன்மை டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து திண்டுக்கல்லில் உற்பத்தி செய்து தமிழகம் முழுவதும் இருக்கும் 400க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு விற்பனை செய்து வருகிறார். இவரது பாலவிக்னா நிறுவனம் டெக்ஸ்டைல் துறையில் தனி முத்திரை பதித்து உலகெங்கும் விற்பனை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. கல்வி கற்பிப்பது ஒன்றே சமூக வளர்ச்சிக்கும் ஏழை மாணவர்களின் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு திண்டுக்கல்லில் 5 ஏக்கர் பரப்பளவில் அருள்ஜோதி வள்ளலார் மேல்நிலைப் பள்ளி உருவாக பாடுபட்டவர்களில் இவரும் ஒருவர். இவரது பெயரில் உள்ள கலையரங்கம் இவரது கல்வி பணியை உலகம் உள்ளளவும் என்றென்றும் நினைவு கூறும். நாடு செழிக்கவும் மக்களின் நல்லொழுக்கத்திற்கும் நம் சமூக பண்பாடு மேம்பாட்டிற்கும் ஆன்மீகம் சிறக்க வேண்டும் என்ற சீரிய எண்ணத்தில் திண்டுக்கல்லில் அருள் தரும் ஆஞ்சநேயர் கோவில், 7 குதிரைகள் கொண்ட கல் தேரில் பவனி வரும் சூரிய ரதம், சந்திரன் மகா மண்டபம், செம்பினாலான தியான ஆஞ்சநேயருடன் கூடிய தியான மண்டபம் ஆகியவற்றின் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. மேலும் இவரது பாலவிக்னா நிறுவனம் மூலம் 18 சித்தர்கள் கூடிய வெண்மையான பளிங்கினாலான பஞ்சமுக ஈஸ்வரன் சன்னதியும் சக்கரத்தாழ்வார் கோவிலும் கட்டப்பட்டு உள்ளது. கேரளாவின் அடர்ந்த காட்டிற்குள் உள்ள நமது சௌராஷ்டிரா சமூக பெண்ணான ஸ்ரீ புஷ்கலா தேவி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம், திண்டுக்கல் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கோவில் கும்பாபிஷேகங்களை முன்னின்று நடத்தியவர். ஆரியங்காவில் வெகு விமர்சையாக நடைபெறும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஸ்ரீ புஷ்கலா தேவி திருக்கல்யாணத்தை உலகறிய செய்ததில் இவரது பங்கும் மிக முக்கியமானது. இவருக்கு 3 மகள்கள், 1 மகன், பேரன்கள், பேத்திகள், கொள்ளுப்பேரன்கள் மற்றும் கொள்ளுப்பேத்திகளும் உள்ளனர். திண்டுக்கல் வர்த்தகர் சங்கம், இரும்பு வியாபாரிகள் சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகளிலும் பங்கேற்று சிறப்பாக சமூக பணியாற்றி வருகிறார். மனதளவில் இன்னும் இளமையாய் மேலும் பல சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் திரு TK சுப்பிரமணியன் அவர்களின் சிறப்பு அறிமுகம்தான் இவை. இத்தனை சிறப்புகளுக்கும் பண்புகளுக்கும் படைப்புகளுக்கும் சொந்தக்காரரான ஐயா அவர்களை பெருமையாக வரவேற்பதிலும் அறிமுகம் செய்வதிலும் இந்த மேடையும் சபையும் பெருமை கொள்கிறது.